அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி இந்திராணி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் இங்கே நல்லா இருக்கேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் எனக்கு கேட்ட கேள்விக்கான பதில் இன்னைக்கு. எப்படிக்கா டெய்லியும் வீட்டில் ஒர்க்கு நீங்கள் வேலையெல்லாம் பண்ணிவிட்டு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு ரூபாய்க்கும் எனக்கு கணவர்கிட்ட எனக்கு இதுக்கு வேணும் அதுக்கு வேணும் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அவங்க எதுக்கு, ஏன், எதுக்காக பணம் வேணும் அப்படின்னு கேட்காம 10 ரூபா கூட கொடுத்துருந்தில்ல. இது நான் சொன்னது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா ஒரு 10 ரூபா கேட்டாலும் எதுக்கு, ஏன் அப்படின்னு கேட்க சொல்ல நம்ம அந்த 10 ரூபா வச்சு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். அப்புறம் ரொம்பவே கோவம் ஆகிட்டு நம்மளும் சம்பாதிக்கணும், ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வீட்டுடைய சூழ்நிலை பெண்கள் வெளியே போகாமல் வீட்டிலே இருந்து ஏதாச்சும் பண்ணலான்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா என் குழந்தைங்கள பார்த்துக்கணும் செய்யணும் அப்படின்றதால நம்ம வெளியே போய் என்னால் சம்பாதிக்க முடியல. ஏன்னா இப்போ பல பெண்கள் வெளியே போய் சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு குழந்தைங்கள பார்த்துட்டு மாமியார் மாமனாரை பார்த்துன்னு இதெல்லாம் பண்ணணுன்னா என்னால் முடியாததுனால நான் ஒரு சில பிஸ்னஸ்ங்களை ஸ்டார்ட் பண்ணேன். பணம் நம்ம சேமிக்கணும், நமக்காக ஃப்யூச்சருக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறதுனால சிக்கனம் அப்படின்னு பண்ணால் மட்டும்தான் சேமிக்க முடியும் அப்படின்றது இல்லை. சம்பாதிக்க முடியுன்றது நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா சம்பாதிச்சு சேமிக்கணும் அப்படின்னா சிக்கனமாக பண்ணால் மட்டும் இல்லை, ஆனால் நம்மளுக்கு புத்திசாலித்தனம் தேவை சேமிக்கிறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்மளை சாதிக்க தூண்டுது. ஏதாச்சும் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தை முன்னேற வைக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் பண்ணணும் சாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சேமிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்மளுக்கு தைரியம் வருது, வாழ்க்கையில் ஒரு நிம்மதி தருது. இந்த சில விஷயங்கள் நான் பண்ண நம்ம சாதிக்கணுன்ற எண்ணத்தை விட நிறைய பணம் சேமிக்கணும், இன்னொருத்தரை நம்பி நம்ம இருக்கக்கூடாது, நமக்கு தேவையானது நம் பல தேவைகள் இருக்குது. இப்போ என்னால் ஒரு மாத சீட்டு போட்டு நகை வாங்க முடியுமானா என்னால் முடியும், ஏன்னா அந்த அளவுக்கு என்னால் சம்பாதிக்க முடியும். அதை எல்லா பெண்களும் அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யவாவது நம்ம சம்பாதிக்கணும். ஃபஸ்ட்டு நான் சம்பாதிக்கணும்னு முடிவு செஞ்சேன். அதுக்கு என்ன ஒரு சில விஷயங்கள் பண்ணேன் அப்படின்னா, இந்த சோம்பேறித்தனம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கவே கூடாது. டிவி முன்னாடி நான் சீரியல் பார்க்கணும் அப்படின்றத நான் விட்டுட்டேன். ஃபோனு பெரும்பாலும் இந்த ஃபோனால் தான் என்னுடைய டைம் எல்லாமே போயிடுச்சு கொஞ்ச நாளாக. அதெல்லாம் தவிர்த்துட்டு என்னுடைய காலையில் ஏஞ்சோன்னே என்னுடைய வீட்டு வேலை முடிக்கணும். சமையல் செய்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் எல்லா வேலைகளும் உங்களுக்கு தெரியும் வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குன்னு. அதெல்லாம் முடிச்சுட்டு துணி தைக்கிறது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த துணி தைக்கிறது அப்படின்றது இதுக்காக பணம் கொடுக்கணுமா, ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக பணம் கொடுக்கணுமா, ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணுமா, எனக்கு நான் தைக்கிறதுக்காக கற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணது தான் நான் இந்த டைலரிங்கு. அதுக்கப்புறமா இல்லை நம்ம கற்றுட்டு எனக்கு நல்லா வருது தானே, வேறவங்களுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை நான் பெருசாக பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி சேரீ பிஸ்னஸ், என்கிட்ட துணி தைக்க வரவங்க இல்லை நான் போட்டிருக்கிற இது புடவையெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, அந்த மாதிரியெல்லாம் கேட்டப்போ நான் இதுக்காக கொஞ்சம் எடுத்துன்னு சேல் பண்ண ஆரம்பித்தேன். குவாலிட்டி, என்னுடைய குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். கலர் போகிறதோ ஒரு சுருங்குறதோ நிறைய நாள் உழைக்கிறது அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கஸ்டமர் நம்மளையே தான் மீண்டும் மீண்டும் நம்மக்கிட்ட வருவாங்க. அந்த மாதிரி இதை பற்றியே பிஸ்னஸ் பற்றியே தனியாக போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் போடுறேன். அதுக்கப்புறமா ஒரு வயசானவங்க வீட்டுக்கிட்ட இருந்தாங்க, அவங்களால சாப்பாடெல்லாம் அவ்வளோவா சாப்பிட முடியாது. அதுக்காக என்னுடைய மாமியார் எனக்கு சத்து மாவு ரெசிபி எனக்கு குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை நான் பண்ணின்னு இருந்தேன். சரி அந்த பவுட்ரு கொஞ்சம் எடுத்துன்னு போய் கொடுக்கலாம் அந்த பாட்டிக்கு, எப்பயாவது இந்த கஞ்சி மாதிரி காய வச்சு குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் எனக்கு அந்த டயர்டெல்லாம் இல்லை, நல்லாயிருக்கு, நீ எனக்கு மாதம் எனக்கு தேவையானது செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஸ்டார்ட் பண்ணது தான் இது. என்னால் மாதத்துக்கு ஒரு 5 கிலோ 6 கிலோ கொடுக்குற அளவுக்கு இப்போ கம்மியாக தான் நான் கொடுத்துன்னு இருக்கேன். ஏன்னா இதுக்காகவே தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெளியே விற்கணும் அப்படின்னா நிறைய ஆகும். இதுக்காகவே நான் செய்யலை, ஏன்னா மற்ற வேலைகள் இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணின்னு இருந்தேன்.
இப்போ வந்து நம்மால் என்ன செய்ய முடியும், நம்மக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. நீங்கள் கூட கண்டுபிடிச்சிட்டு அதுக்காக டைம் எங்கேயும் வேஸ்ட்டாக செலவு பண்ணாமல் இதுக்காக செலவு பண்ணிங்க அப்படின்னா நமக்கான தேவைக்கான பணம் நம்மளால் சம்பாதிக்க முடியும். நம்மளுடைய குழந்தைங்களுக்காக என்ன வேணுமோ அவங்க செய்ய பண்ண முடியும். நம்ம கணவருக்கு வந்து நீங்கள் உங்களுடைய கணவர்களுக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா பிஸ்னஸ்ன்றது இது மட்டுமே இல்லை, நிறைய பிஸ்னஸுங்க இருக்குது. இப்போ பெண்கள் எவ்வளவோ வந்து வேலைக்கு போயிட்டு எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த வேலைக்கு போகிறதோ ஏதாவது பிஸ்னஸ் செய்கிறதோ அதை செஞ்சிங்க அப்படின்னா அவங்களுடைய மரியாதை அதிகம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய வீட்டில், என்னுடைய அக்கம் பக்கம் இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்ல என்னுடைய மரியாதை அதிகமாக ஆகிருக்கு. தன்னம்பிக்கை வரும். வேறவங்க எப்படியோ அதை விட்டுருங்க போட்டோம். தன்னம்பிக்கை, எனக்கான தன்னம்பிக்கை, என்னால் முடியும், நான் செய்வேன், நான் பார்த்துப்பேன் அப்படின்னு, என்ன கூட நான் பார்த்துப்பேன்ற ஒரு தைரியம் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் வரும். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்காக திரும்ப நம்ம என்ன போடலாம், என்ன மாதிரி அவங்க கேட்குறாங்க அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குது. என்னுடைய இந்த வீடியோங்களில் வந்து நிறைய கோல்டு சேமிக்கிறத பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். என்னுடைய ஃப்ரெண்டு வந்து 10 சவரன் நான் வாங்கியிருக்கேன், வருஷத்துக்கு 2 சவரன் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல எனக்கு பெருமையாக இருக்குது. நான் சொன்ன டிப்ஸை வச்சு இவங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்ல அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். பணம் எப்படி சேமிக்கலாம், சீட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பெண்கள் சம்பாதிக்கவே முடியலன்னா கூட நீங்கள் வீட்டில் இருக்கிற செலவுகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் கையில் காசை எடுத்து வைக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள் கூட சொல்லியிருக்கேன். என்னுடைய வீடியோங்களை பார்த்து பயனடைங்க. கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.